4-5 முறை மூக்குடைப்பட்டு வந்தாள். தன்னை தற்காத்து கொண்டால் போதும் என்ற சூழ்நிலை இப்போது. அவன் தொல்லை தாழாமல் யாராவது ஒருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூட நினைத்தாள். ஆனால் வந்த ஆண்களோ இவளின் வயதை கேட்டுவிட்டு வரதட்சணை அதிகம் கேட்டார்கள். தங்கைக்கு திருமணமாகி விட்ட வீட்டில் அக்காவிற்கு திருமணம் நடப்பது சற்று சிரமமான காரியம்தான். எதுவும் ஒத்து வரவில்லை. அவள் சொன்னது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சத்யா, நிஜமா நீங்க இஸ் சி இம் ஹிட்டா என்று கேட்டான். ஆமென்று தலையசைத்தாள். அன்பிலீலபிள். காலேஜ் ஸ்டூடண்ட் போல இருக்கீங்க வியப்போடு சொன்னாள். ஏற்கனவே பலர் சொன்னதுதான். முகத்திலோ உடம்பிலோ முதிர்ச்சி தெரியவேயில்லை அவளுக்கு. இந்த விஷயத்தில் பைரவிக்கு கூட இவளை பார்த்து பாமைதான். 29 நடக்குது என்றாள். சத்தியமாக நம்ப முடியவில்லை அவனால். நான் சத்யா, உங்க ஸ்கூல் தெரியும், நம்ம ஸ்கூல் முதல்வரோட மூத்த மகன் என்றாள். புன்னகையோடு தலையசைத்தான். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். கையை நீட்டினான். குலுக்கினாள். நீங்க அவரை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி, அவரை அவங்க வீட்டுக்கு பேக் பண்றதுதான் என்றான். என் பேச்சை எங்க சார் கேட்கறாங்க? என் சின்ன தங்கச்சி காலேஜ் போறா, இவன் கண்டபடி வீட்டுல இருக்கான். அந்த பொண்ணு மனசு கெட்டு போயிடுமோன்னு பயமாய் இருக்கு. வீட்டுக்கு போனாலே டென்ஷனதான் என்று நெற்றியை பிடித்தான். கூலப்பா, எல்லாம் சரியா போயிடும், நம்பிக்கையா இருங்க. உங்களை வீட்டுல டிரா பண்ணட்டுமா என்று கேட்டான். இல்ல சார், நடந்தே போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க, ஆனா சாரன்னு கூப்பிடுறீங்களே, தான் வழிகிறோமோ என்று சந்தேகம் வந்தது சத்யாவுக்கு. உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாமா தயக்கமாக கேட்டாள். ப்ளீஸ் என்றான் புன்னகையோடு. தேநீருக்கான பணத்தை தந்துவிட்டு அவளோடு சேர்ந்து நடந்தான். இந்த பிரச்சனையை இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்ல சார். சத்யா, முதல்முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா என கேட்டாள் அவனை பார்த்து. ஏனா நீங்க இதை கேட்டு கோபப்பட மாட்டீங்க, என் வீட்டுல சண்டை போட மாட்டீங்க என்றவளை புரியாமல் பார்த்தான். எனக்கு ஒரு லூசு பிரண்ட் இருக்கா, அவளுக்கு இது தெரிஞ்சதுன்னா பிரசன்னாவை தோலை உரிச்சி காய போட்டுடுவா என்றாள் சிரிப்போடு. இவனிடமும் சொல்லியிருக்க மாட்டாள்தான். ஆனால் மனதில் இருந்த அழுத்தம் அளவுக்கு மீறியதாக இருந்தது. அவளையும் மீறி விட்டது கட்டுப்பாடு. அவன் சற்று தூரம் வந்த பிறகு அவளிடம் சொல்லிக் கொண்டு திரும்பி போனான். செலம்பா வீட்டிற்கு வந்தபோது அவளின் மொத்த குடும்பமும் அவளுக்காக காத்திருந்தது. உன்னை நல்லவன்னு நினைச்சேன் என்று ஆரம்பித்தாள் பைரவி. பிரசன்னா மனைவியின் அருகே நின்றபடி செலம்பாவை நக்கலாக பார்த்து கொண்டிருந்தான். அன்பரவி, என் புருஷனை மயக்க பார்க்கறியா நீ என்று கேட்டாள். பிரசன்னாவை முறைத்தாள் செலம்பா. நான் ஏன் உன் புருஷனை மயக்கணும் என திருப்பி கேட்டாள் இவள். அப்புறம் ஏன் சேர்ந்து குளிக்கலாம்னு காலையில் என்கிட்ட கேட்ட என்றபடி முன்னால் வந்தான் பிரசன்னா. காலில் இருக்கும் செருப்பை சுழட்டி விட சொல்லி கெஞ்சியது தன்மானம். நான் அப்படி கேட்கலப்பா என்றான தந்தையிடம். தந்தை மருமகனை முறைத்தார். என் புருஷன் மேல் தப்பு இருக்காது வரிந்து கட்டினாள் பைரவி. அப்படின்னா என் மேல தப்புன்னு சொல்ல வரியா? 7 மனம் பொறுக்காமல் கேட்டாள் செலம்பா. இன்று வந்த ஒருவனுக்காக பல வருடங்களாக உடன் வளர்ந்த அக்காவின் மீதான நம்பிக்கையை எப்படி இவள் அழித்து கொண்டாள் என்று கவலைப்பட்டாள். என் புருஷன் போய் சொல்ல மாட்டார்காட எனக்கு தெரியும். செலம்பா யோசித்தாள். இந்த முட்டாளுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று விளங்கவில்லை. என் பொண்ணு மேலையும் தப்பு இருக்காது. வேற ஏதாவது சொல்ல போய் அது அவர் காதுல மாத்தி விழுந்திருக்கும். இதை விடு, போய் உன் வேலையை பாரு என்றார் அப்பா. பைரவிக்கு சமாதானம் ஆகவில்லை. அவளை கல்யாணம் பண்ணி அனுப்புங்க, உனக்குதான் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சே, நீ ஏன் உன் புகுந்த வீட்டுக்கு கிளம்ப கூடாது திருப்பி கேட்டாள் இவள். பைரவியின் முகம் கருத்து போனது. அவள் வாய் திறக்க நினைத்தபோது, போய் அவங்கவங்க வேலையை பாருங்க, இது மிஸ் அண்டர்ஸ்டேண்டிங், வீட்டுல பிரச்சனையை வளர்க்காதீங்க என்று அழுத்தமாக கூறி பிரச்சனையை முடித்து வைத்தார் அப்பா. பைரவி மீற முடியாமல் தனது அறைக்கு கிளம்பினார். மறுபடியும் சிக்காமலா போலாய் என்ற கேவி புன்னகையோடு செலம்பாவை வெறுத்துவிட்டு மனைவியை பின்தொடர்ந்தான் பிரசன்னா. மீனாஸ்ரீ தனது கல்லூரி பேருந்தை தூண்டி நடந்தாள். அவரின் தோழிகளும் நண்பர்களுமாக இன்னும் 4 அவளை பின்தொடர்ந்தனர். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. கையை முறுக்கினாள். நீனாட. சந்தோஷ் தனது அலுவலகத்திலிருந்து வெளியே நடந்தான்.
ஆபிஸை போட்டுட்டு கிளம்புங்க என்று தனது உதவியாளனுக்கு வேலை சொல்லிவிட்டு கிளம்பியவன் காரின் கதவை திறக்க முயன்றான். ஏய் என்ற மிரட்டல் குரலில் திரும்பினான். தனுஸ்ரீயின் ஜெராக்ஸ் காப்பியை பார்த்தவன் முதல் முறையாக மச்சினியை பார்க்கிறோம், அன்பாக புன்னகைப்போம் என்று நினைத்து உதடுகளை விரித்தான். வந்த வேகத்தில் அந்த உதடுகளின் மீதே ஒரு ருந்து விட்டாள் நீனா. ஏண்டா டேய் சோடா புட்டி, கண்டல் தலையா, உனக்கு என் அக்கா கேட்குதா என கேட்டு அவனின் சட்டையை பிடித்தாள். இந்த அறிமுகத்தை அவன் எதிர்பார்க்கவேயில்லை. அவளுக்கு பின்னால் நின்றிருந்த நண்பர்கள் நால்வரும் ஹாக்கி ஸ்டிக்கோடு இவனை முறைத்து கொண்டிருந்தனர். நீனா, ஆமா அது நானேதான் நனுவோட தங்கச்சி என்றாள். அவன் இழுத்ததில் சட்டை காலரோடு கூடியிருத்த கழுத்து வலித்தது. நாம நல்ல முறையில் பேசி தீர்த்துக்கலாம் என்று கையை மேலே தூக்கி சொன்னான். சுற்றியிருந்த கடைக்காரர்கள் வெளியே எட்டி பார்த்தனர். இவர்களை ஆராயும் பார்வையோடு வாசலுக்கு வந்து நின்றனர். எம்ப்ளை அக்காவை விட்டுடு நின்னா நீ சத்தினனரு. கேள்விப்பட்டேன் பிச்சிடுவேன் ஒரு விரல் நீட்டி எச்சரித்தான். மிடறு விழுங்கியவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அவனின் காதோரத்தில் குனிந்தான். நான் உன் அக்கா பின்னாடி சும்மா சுத்தல், அவதான் முதல்ல என் பின்னாடி சத்தினா நான் அப்புறம்தான் சுத்துறேன் என்றவனின் காதை எட்டி பிடித்தவள், ஏண்டா டேய் என் அக்கா ஒரு குழந்தையா அவளை ஏமாத்தர நீர் என்று குற்றம் சாட்டினான். அவளின் கையை விலக்கி தள்ளியவன், உன் அக்கா குழந்தையா? நேத்தே அவளுக்கு 23 தொடங்கிருச்சி. அதுக்காக நானும் கோல்ட் ட்ரிங்க் கிடப் பண்ணியிருக்கேன், அத்தோடு 4 கிஸ் உங்க அக்கா வலுக்கட்டாயமா வாங்கியிருக்கா. அதுல 2 கிஸ் ஹிக்கியோடு அவ குழந்தையா என்று கேட்டான். முறைத்தாள் நீனா. அந்த ஹிக்கியை பார்த்துவிட்டுதானே அக்காவின் வாயை கிண்டி அவளின் காதலை அறிந்துள்ளான். அந்த காதலை இவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால்தான் அக்காவின் காதலனை மிரட்டலாம் என்று வந்தாள். அவளை விட உயரமாக இருந்தான். அப்படியென்றால் கண்டிப்பாக அவன் தன் அக்காவுக்கும் உயரமானவனதான். சாதுவானவனாக இருந்தான். சின்ன மீசை, முகம் ஒல்லியாக இருந்தது. ஆனால் கன்னங்கள் மட்டும் நன்றாக பசுபுசுவென்று இருந்தது. தலையை பிடிய வாரி இருந்தான். கண்களின் பார்வையில் தீர்க்கமும் குறும்புத்தனமும் கலந்து இருந்தது. பன்கொடுமைன்னு உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட தர போறேன், நான் என் அக்காவை ஏமாத்துறதுக்கு ஜெயிலுக்கு போக போற என்றாள். அவளுக்கு அவன் பதில் சொல்ல இருந்த நேரத்தில், இங்கே என்ன நடக்குது என்ற குரல் ஒன்று எழுந்தது. சந்தோஷ் பயத்தோடு திரும்பினான். இரண்யன் நின்றிருந்தார். இருந்தது. ஆனால் கன்னங்கள் மட்டும் நன்றாக பசுபுசுவென்று இருந்தது. தலையை பிடிய வாரி இருந்தான். கண்களின் பார்வையில் தீர்க்கமும் குறும்புத்தனமும் கலந்து இருந்தது. பன்கொடுமைன்னு உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட தர போறேன், நான் என் அக்காவை ஏமாத்துறதுக்கு ஜெயிலுக்கு போக போற என்றாள். அவளுக்கு அவன் பதில்